அவன் ஒரு சிறந்த ஜப்பானிய வீரன், புத்தரின் போதனைகளை கடைபிடிப்பவனும் கூட. ஒரு முறை அவன் புத்தரை சந்தித்தான். அப்போது, ஐயா, ஞானம் பெறுவது எப்படி என்று கேட்டான். புத்தர் பதிலளித்தார், ஒவ்வொரு மணியும் நிமிடங்களால் வினாடிகளால் ஆனது. அந்த வினாடியும் பல்வேறு வகையில் பிரிக்கக்கூடியதுதான். ஒரு வினாடியின் ஒரு பகுதி நேரத்தில் விழிப்புணர்வுடன் யார் வாழ்கிறாரோ அவரே ஞானம் பெற முடியும் என்று சொன்னார். புத்தரின் போதனையை தன் வாழ்வில் கடைபிடிக்க உறுதி கொண்டான் அந்த வீரன். இந்த நிலையில் யுத்தம் ஒன்றில் கைதியாக அவன் எதிரிகளால் கைது செய்யப்பட்டான். சிறையில் தள்ளப்பட்ட அவனுக்கு அன்றிரவு உறக்கம் வரவில்லை. விடிந்ததும் தனக்கு என்ன தண்டனை காத்திருக்கிறதோ தெரியவில்லையே என்ற கவலை எழுந்தது. அப்போது புத்தரின் போதனை அவன் நினைவுக்கு வந்தது. உடனே அவன் நிம்மதியாக உறங்கத் தொடங்கினான். வீரனின் மனமாற்றத்துக்கு காரணம் என்ன? புத்தர் கூறியபடி இந்த களத்தில் யார் விழிப்புடன் இருக்கிறார்களோ அவர்களே ஞானம் பெற முடியும் என்ற போதனை வீரனின் நினைவுக்கு வந்தது. உடனே அவன் இந்த கணத்தை நிம்மதியாக கழிக்க முடிவு செய்தான். அவன் மனதில் இருந்த பயம் நீங்கியது. அவன் நிம்மதியாக உறங்கினான். நேற்று என்பது கடந்து போனது, நாளை என்பது நிச்சயமில்லாதது. இதில் இன்று மட்டுமே நிஜமானது. எனவே நாளை என்ன நடக்கும் என்று கவலைப்படுவதை விட இன்றைய தினத்தை மகிழ்ச்சியாக நிம்மதியாக கழிப்பதே சிறந்தது. இந்த விழிப்புணர்வு ஒருவருக்கு ஏற்பட்டால் அவரே ஞானம் பெற்றவராகிவிடுவார்.